பெரியமா நான் ரெடி. பெரியமா எங்க பிரீத்தி அண்ணனெல்லாம் காணோம்? ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அக்கா ரெடி. சைலஜா, உன் புடவை நல்லா இருக்கேடி. அப்படியாக்கா? தேங்க்ஸ்க்கா. நீ எடுத்து கொடுத்தது தானக்கா? உன் புடவையும் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க இன்னும் பிரீத்தி ஆளை காணோம்? பிரீத்தி வந்துட்டேன். ஏ பிரீத்தி, உன்னை புடவை கட்டி பூ வச்சுட்டு தானே வர சொன்னேன். மா எதுக்குமா புடவை பூ எல்லாம்? ஏய், போறது ஒரு சீமந்த வீட்டுக்கு, எல்லாரும் வந்திருப்பாங்க. ஒழுங்கா போய் புடவை கட்டிட்டு வா. மா முடியாதுமா, நீங்க என்ன வயசானவளா மாத்த முடிவு பண்ணிட்டீங்க. பாரு சைலஜா, புடவை கட்டினவங்க எல்லாம் வயசானவங்களா? அப்போ நாங்களா வயசானவங்களா உன் கண்ணுக்கு தெரியுதா? ஆமா, அதானே உண்மை. அம்மா அது ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, போற வழியில அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னக்கா அப்படியா? சரி சரி. அக்கா நல்லன கூட்டிட்டு போனோம்னு சொன்னல, அவன் கிட்ட சொல்லிட்டியா? இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். அவன் வேற வரலன்னு சொல்லிட்டே இருக்கான். வரலன்னா விட வேண்டிதானே? சீமந்த வீட்டுக்கு ஆம்பளைங்க போகணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு இல்ல சைலஜா, நாம குடும்பமா வெளியில போறது இந்த மாதிரி ஏதாவது விசேஷ வீட்டுக்கு தான். ஏன்னா அவரும் பெருசா வரதில்ல. இதுல நலனும் வரலனா நல்லா இருக்குமா? எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போய் நின்னா எனக்கு சந்தோஷம். என்ன நலா, கிளம்பிட்டியா? மாமா சூப்பர்டா. நாங்களும் ரெடி ஆயிட்டோம், போலாமா? அம்மா நான் அங்க வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நான் அப்புறமா கார்த்திக் ஸ்வேதா கிட்ட பேசிக்கிறேன். ஓகே? டேய், போன்ல பேசினா நல்லா இருக்குமா? நேர்ல போயிட்டு வந்துருவோம்பா, இல்லனா கிருஷ்ணவேணி ரொம்ப வருத்தப்படுவா. அங்க நான் வந்து என்னமா பண்ண போறேன்? நாங்க போய் மட்டும் என்ன பண்ண போறோம்? ஒரு விசேஷம்னா குடும்பமா சேர்ந்து போனாதான் நல்லா இருக்கும். நாளை பின்ன நம்ம வீட்ல ஒரு விசேஷம் வரும்போது அவங்களா வந்து நிக்க வேண்டாமா? பிரதர், அம்மா தான் இவ்ளோ சொல்றாங்கல்ல, வாங்க போயிட்டு வருவோம். எதுக்கு அவனை போட்டு எல்லாரும் டார்ச்சர் பண்றீங்க? வேண்டானா விடேங்கா. சைலஜா, நீ சும்மா இருக்கியா? அவன் வருவான். என்னடா வருவல்ல? அண்ணா நீங்களாம் வரீங்கன்னு சொன்னனாலதான் நானே வரேன்னு சொன்னேன். வாங்கண்ணே போயிட்டு வந்துடலாம். ஆமாண்ணா, வாங்க நான் போயிட்டு வந்துடலாம். டேய் வாடா போலாம். அண்ணே வாங்கண்ணே. சரி வரேன். அப்பா, உன்னை வர வைக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே. சரி வா போலாம். போலாம். அந்த பூ கொடுக்கணும். வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. உள்ள போங்க. உள்ள போங்க. சார் வாங்க வாங்க. வணக்கம், வாங்க. நீங்க போங்க. உள்ள போங்க. வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ரவுண்டானா இருக்கும். ஓகேவா? டே கார்த்தி, எங்கடா ஸ்வேதா? சேலை கட்டில முடிச்சிட்டாளா? முடிச்சிட்டாமா. தோ வந்துட்டா பாருங்க. வாமா, இங்க பாரு, நீ எங்கேயும் அலையாம இங்கேயே உட்காரு. எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த ஏரியால இவ்வளவு வீடுகளே இருக்காது. இப்ப பாரு எவ்வளவு வீடு சொன்னாங்க அவங்க கூட. சரி கேட்டுட்டே வாங்க 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 வாங்க. பார்வதி, வா வா. நல்லா நல்லா இருக்கியா? வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பார்வதி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்மா. 7-8 வருஷம் முன்னாடி வரும்போது இந்த ஏரியால வீடே இருக்காது. இப்ப எல்லாமே மாறி போச்சு. ஆமாங்க ஐயா, ஏரியாவே டெவலப் ஆயிருச்சுல்ல. தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அங்கிள். ஆண்டி, தமைந்து எங்க ஆளே காணோம். ஐயோ, பின்னாடியே வந்தாளே. தமைந்தி, தமைந்தி, ஏ தமைந்தி, ஏ வாமா,
வரேன் பெரியம்மா. ஏய் தமயந்தி, வா 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 வா. ம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கார்த்திக். சரி. அங்கிள் ஆண்டி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தமயந்தி. ஹாய் தமேந்தி, கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? சமையல் போட்டியில ஜெயிச்சி அசத்திட்டியாமே, பிரமாதம். தேங்க்யூ ஆண்டி. யூசுவலா இந்த மாதிரி ஈவென்ட்க்குலாம் நீ போக மாட்டியே, இதுக்கு எப்படி போனேன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆமாப்பா, இனிமே எல்லாத்துலயுமே என் பொண்ணு போய் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருவா. உள்ள போலாமா? வாமா போலாம், வாங்க எல்லாரும் போலாம். ஸ்வேதா, ஏய் எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பாத்தீங்களா, ஆளே மாறி போயிட்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். ஏய் அபிராமி, வா. நலன் வாப்பா. வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. யாரோ ஒருத்தர் வரவேற்கிற மாதிரி வரவேற்கிற. இது நம்ம வீட்டு விசேஷம், நாங்க வராம இருப்போமா? ரொம்ப சந்தோஷம் அபிராமி, நீ குடும்பத்தோட வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன நலன், திருவான்மையூர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணீங்களே, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு அங்கிள். நீங்க தான் வரவே இல்ல. இந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு இந்த வீக்கெண்டே கண்டிப்பா வந்துடுறேன்ப்பா. ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமாப்பா? கண்டிப்பா வாங்க அங்கிள், ஃபேமிலியோட வாங்க. போங்க. சரி எல்லாரும் உள்ள போங்க வாங்க. தம்பி, நீங்களும் போங்க. வணக்கம்மா. வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணா வாங்கண்ணா. எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேன். வாங்க. பாப்பு, நீங்க அங்க போய் உட்கார்ந்து. சரி. சரி. ஓகே ஆண்டி, போங்க. இது எப்படி இருக்கு? நான் கூட சீமந்தத்துக்கு இவ்ளோ நகை தேவையான்னு நினைச்சேன். ஆனா அவர்தான் வீட்டுக்கு முத வாரிசு, தடபுடல அசத்திரன்னு சொல்லி ஸ்வேதாவை கடைக்கே கூட்டிக்கிட்டு போய் பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோமான்னு சொல்லிட்டாரு. உன் வீட்டுக்காரர் தான் எதை செஞ்சாலும் கிராண்டா செய்வாரே. கார்த்திக் கல்யாணத்துக்கு வந்து பார்த்துட்டு நானே அசந்து போயிட்டேனே. அக்கா, எங்க சீமந்தமே ஒரு மினி கல்யாணம் மாதிரி தான் நடக்குது. ஆனா அரேஞ்ச்மெண்ட்ல வேற லெவல், செம்மையா இருக்கு. எல்லாம் கார்த்தியோட வேலைதான். சூப்பர் சூப்பர். இந்த வளையல் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. அக்கா, புது டிசைன் போல. ஆமா ஆமா, அவ ரொம்ப ஆசையா வாங்கினான். ஓ சூப்பர் சூப்பர். இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவ அந்த பொண்ணு தானே? யாரு? ஓ இவளா? கிருஷ்ணவேணி, ஒரு நிமிஷம். சரி சரி. அக்கா எங்க போற? அக்கா அக்கா ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். சரி சரி. பூரணி. ஹலோ ஆண்டி. நீ எங்கம்மா இங்க? பொண்ணு வீட்ல எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஆண்டி. ஸ்வேதாவை சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு பழக்கம். ஓ அப்படியா? உன்னை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை பார்த்தது. நீ மட்டும்தான் வந்திருக்கியா இல்ல? வீட்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படியா? அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. சரிம்மா சரிம்மா. உனக்கு இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல கலர். தேங்க்யூ ஆண்டி. இவங்க என்ன, நாங்க போற இடம்லாம் வந்துடுறாங்க. தானாவே நடக்குதா இல்ல பேசி வச்சுக்கிட்டு வராங்களா? இவங்க என்னவோ வீட்டுக்கு வந்த மருமக மாதிரில பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா ஓகே. ஸ்வேதா, என்ன இப்ப எதுக்கு நீ அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க? சும்மாதான் உன்கிட்ட பேசலான்னு வந்த. சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நாம அப்புறம் பார்க்கலாம். சரிங்க ஆண்டி.
என்ன ஸ்வேதா, எதுவும் வேணுமா? ஆமா, மாசமா இருக்க பொண்ணு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த கேட்டா அதை தட்டாம செஞ்சு தரணும், தெரியும்ல? நல்லா தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. என்னடா வந்த இடத்துல வேலை வாங்குறாளேன்னு நினைக்க கூடாது. ஏய், ஓவரா பில்டப் ஏத்தாம சொல்லு. எனக்கு உன்னோட சமையல் ரொம்ப பிடிக்கும். ஆனா கடைசியா உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இங்க எல்லா சமையலையும் ஒரு கேட்டரிங்ல இருந்து வந்து செய்யறாங்க. ஆனா எனக்கு உன் கையால சீமந்த கலவை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு செஞ்சு தரியா? இவ்ளோ தானே, இதுக்கு போய் எதுக்கு இவ்ளோ தயங்குற? நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ தமயந்தி. சரி, நான் உடனே போய் கிச்சன்ல வேலைய ஆரம்பிக்கிறேன். நீ போய் ஹால்ல உட்கார்ந்து வர்ற கெஸ்டுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இரு, சரியா? சரி, வா. கிச்சன் எங்க இருக்கு? நான் போய் சமைக்கிறேன். இருக்கு. ஐயோ சரி, போ போ. என்ன தமயந்தி, உன்னை வந்து சீமந்த சாப்பாட சமைக்க வச்சுட்டாளா? எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் வேணாண்டி, அவளே ஒரு நாள் ஃப்ரீயா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னேன். ஆனா அவ உன்கிட்ட சொல்லி கிச்சனுக்குள்ள தள்ளிட்டாளா? ஐயோ ஆண்டி, இதுல என்ன இருக்கு? நான் சந்தோஷமா தான் செய்யறேன். நம்ம ஸ்வேதாக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன்? மத்த சமையல் எல்லாம் கேட்டரிங் சர்வீஸ வர வச்சு பண்ணியாச்சு. அவளுக்கு என்னவோ உன் கையால செஞ்சு சாப்பிட அவளுக்கு ஆசை போல. ஆமா ஆண்டி, எனக்கும் ஸ்வேதாக்கு செஞ்சு தர ஆசையா தான் இருக்கு. சரி ஆண்டி, நீங்க போய் வரவங்களை எல்லாம் கவனிங்க. இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். போங்க. சந்தோஷம்மா. சரிம்மா, எது வேணும்னாலும் என்ன கூப்பிடு. இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏய் தமயந்தி, இந்த வீட்டு கிச்சன்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவா சித்தி, ஸ்வேதாவுக்கு என் கையால சீமந்த சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை. அதான் செஞ்சிட்டு இருக்கேன். இத சொல்லிருந்தா நீ நம்ம வீட்லயே செஞ்சு கொண்டு வந்திருப்பல்ல. இப்படி வந்த இடத்துலயா உன்னை இப்படி சமைக்க விடுவாங்க? அதனால என்ன சித்தி, ஆசையா கேக்கும் போது செய்யறதுல என்ன இருக்கு? அம்மா தமயந்தி, இப்படியே போற வர இடம்லாம் சமைச்சுக்கிட்டு தெரியாம ஒழுங்கா காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி கட்டின புருஷனுக்கு சமைச்சு போடுற வழிய பாரு, சரியா? என்ன பேச்ச காணோம்? சரிங்க சித்தி. இப்படித்தான் நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, உன் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேரு. என்னடா அக்கா, நீங்க என்ன சமையல் பண்றீங்க? சீமந்த சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கேன். நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? நீங்களாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவோம்க்கா. அப்போ அக்கா சீக்கிரமா வேலையை முடிச்சிருவேனே. சரி, ஆளுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்கறேன். ஒரு நிமிஷம்.
என்ன சொல்லு சைலஜா? அக்கா, இங்க ஒரு பில்டர் வந்திருக்காரு. நமக்கு ஓஎம்ஆர்ல 1/2 கிரவுண்ட் இடம் இருக்குல்ல, எதுக்கு அந்த இடத்த சும்மா விட்டு வைக்கணும்? அவர்கிட்ட சொல்லி பார்க்க சொல்லலாமா? பாத்துக்கலாம், பண்ணலாம். அக்கா, நீ வேணா மாமா கிட்ட பேசி பாக்குறியா? பாத்துக்கலாம். அக்கா, நான் இங்க உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ எங்க எதைய தேடிட்டு இருக்க? அந்த பொண்ணதான், ஆளையே காணோம். எந்த பொண்ணுக்கா? அவதான் நம்ம நலனுக்கு பார்த்த பொண்ணு. இங்க வந்திருக்கால, அவளதான் தேடிட்டு இருக்கு. அவளை எதுக்குக்கா தேடுற? அதான் வந்த உடனே பார்த்து பேசிட்டல்ல. என்னவோ தெரியல, அவ முகம் எனக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்கு. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் நல்லா தெரியுதே. அக்கா, அவளை பிடிச்சு போச்சுங்கிற அளவுக்கு அவ என்னக்கா நமக்கு பண்ணிட்டா? சொல்ல போனா மொத வாட்டி பொண்ணு பார்க்க போனப்பவே அவ பெரியவங்கன்னு கூட பார்க்காம சண்டை எப்படி போட்டா? இப்போ நம்ம பிரீத்திய சமையல் போட்டியில் தோக்க வேற அடிச்சிருக்கா. எல்லாத்தையும் தாண்டி அவளை பார்க்கும்போதே தெரியுதுக்கா, அவ நமக்கு ஈக்குவலான பொண்ணு கிடையாது. அப்படி அவகிட்ட உனக்கு என்னக்கா பிடிச்சிருக்கு? சைலஜா, பொண்ணு பார்க்க போகும்போது அவ சண்டை போட்டாதான். ஆனா எதுக்கு சண்டை போட்டா? நம்மளோட நலன் அவங்க தாத்தா கிட்ட மரியாதை இல்லாம பேசினால, அத கண்டிச்சு பேசினா. பெரியவங்களுக்கு மரியாதை தரணும்னு சொன்னா. அவ செஞ்சதுல எந்த தப்பும் இல்லையே, நியாயமா தானே நடந்துக்கிட்டா. அப்புறம் சமையல் போட்டியில பிரீத்திய தோக்கடிச்சிட்டான்னு நீதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க. ஆனா பிரீத்திய அப்படி நினைக்கல. அப்புறம் என்ன சொன்ன? அந்த ஃபேமிலி நமக்கு சமமா இல்லையா? பணம் இருந்துட்டா போதுமா? நல்ல குணம் இருந்தா தாண்டி குடும்பம் நல்லா இருக்கும். மத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறா. சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு தாண்டி வேணும். அந்த மனசும் குணமும் அந்த பொண்ணுகிட்ட நிறையவே இருக்கு. இவங்க பேசுற பேச்ச பார்த்தா சீமந்தத்திலேயே சம்பந்தம் பேசி முடிச்சிருவாங்க போல இருக்கே. நல்ல பொறுப்பா இருக்கா. மத்தவங்க காயப்பற்ற கூடாதுன்னு நினைக்கிறா. எதையும் மனசுல வச்சுக்கிறது இல்ல. ரொம்ப விட்டு கொடுத்து போறா. அருமையா சமைக்கிறா. இவள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் சைலஜா. பாத்துக்கா, ஏற்கனவே நம்ம நலனுக்கும் அவளுக்கும் ஆகவே ஆகாது. நீ பாட்டுக்கு ஏதோ ஏடா கூடமா பேசிட்டு வந்துடாத. எதுக்கும் அவன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. முதல் தடவையா பாக்கும்போது அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனால நலன் மனசுல அது பதிஞ்சு போயிருக்கும். அடுத்தடுத்து 4-5 வாட்டி சந்திச்சு பேசினானா அவன் மனசு மாறும். சரி, நீ இரு, நான் அவளை போய் பார்த்து பேசிட்டு வரேன். போற இடம்லாம் பொண்ணு பாக்குறாங்க. இவங்களை என்னன்னு சொல்லி தடுக்கிறது? ஏய் பிரீத்தி. சித்தி. ஏய், என்ன இவ்ளோ லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க சித்தி. இந்தா, இதுல சீமந்த புடவை கண்ணாடி வளையல் இருக்கு. இத சீமந்த தட்டுல வச்சிரு, சரியா? ஓகே சித்தி. ஏய், பாத்து மெதுவா கொண்டு போ. இதெல்லாம் கண்ணாடி வளையல். சீமந்த வீட்ல ஒரு வளையல் உடைஞ்சாலும் அதுக்கு நம்மளதான் திட்டுவாங்க அபசகுனம்னு, புரியுதா? சரிங்க சித்தி, நான் பாத்துக்கிறேன். அக்கா, நீங்க சொன்ன மாதிரி கட் பண்ணிட்டேன். அக்கா, வெங்காயம் உரிச்சு கண்ணெல்லாம் எரியுதுக்கா. பாரு, வெங்காயம் உரிச்சாலாம் கண்ணு எரியாதாண்டா, எங்க அம்மா சொன்னாங்க. என்னடா சமையல் குறிப்பெல்லாம் சொல்றீங்க? அக்கா, இவன் சூப்பரா தோசை சுடுவாங்கக்கா. அப்படியாடா? ஆமாங்கக்கா, எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணும்போது நானும் கத்துக்கிட்டேன். சூப்பர்டா தம்பி, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வாங்க. அக்கா, வாசனை செம்மையா இருக்குக்கா. நம்ம எல்லாம் டேஸ்ட் பாப்போமா? டேஸ்ட் பாருங்க, எப்படி இருக்கு? அக்கா, சூப்பரா இருக்குக்கா.
வருதுல. நலன், சாப்பாடு வாசம் வருதா? ஆமாமா. யாரோ புளி சாதம் புதினா சாதம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுவா இவ்வளவு வாசனை வருது? ஆ, சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அக்கா இங்க பாருங்க, ஒரு அங்கிள் உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அங்கிளா? ஆமாங்கக்கா.